வண்டி போனு நீ இவங்க தான் அவங்க சப்ளை பண்றாங்களா போனுக்கு. எப்படி நான் நம்புறது? கரெக்டா இருந்தா புரட்டா வரட்டா? ஆமா சார். பையனை பார்த்துட்டு சார். ஆமா யூஸ் பண்ணி தான் சார் இருக்கான். சரிங்க சார். இல்லை கூட்டு பார்க்குறோம். ஓகே சரிங்க சார். உட்காருப்பா உட்கார். ஃபோனை கையில் வை சார். உட்காருங்க சார். பேக் எப்படிங்க ஃபோனை கையில் வைங்க. ஒன்றும் பண்ண மாட்டேன் சார். இருங்க சார், பேசிட்டு வரேன் சார். ஒன்றும் பண்ண மாட்டேன். ஃபோனை கை வைங்க. அழக்கூடாது. ஒன்றும் பண்ணல. உங்கள் பேர் என்னது? உட்காருங்க. ஒன்றும் இல்லை. அழக்கூடாது. உங்கள் பேர் என்னது? அழக்கூடாது. எதுவும் பண்ணல. அழக்கூடாது. ஃபோன் ஆஃப் பண்ணுங்க. உங்கள் பேர் என்னது? உங்க பேர் என்னது? டைசனா உங்க பேரு? அப்பா பேர் பிரதீப்பா? அம்மா பேர் வந்து வித்யாவா? எல்கேஜி படிக்கிறீங்களா? போன் ஏன் அதிகமா யூஸ் பண்றீங்களா? ஒண்ணு இல்ல. கணக்கு ஒண்ணு எதுவும் இல்ல. ஒண்ணு இல்ல. எதுவும் பண்ணல பாரு. யாரும் எதுவும் பண்ணல. துணி எடுப்பா. அழக்கூடாது. எதுவும் பண்ணல. சொன்ன கேப்பல. யாரு? சரி ஓகே. போன் யூஸ் பண்ணி இரு. நீ வந்து அழக்கூடாது. அழகாம இருந்தா நான் கரெக்டா வந்து சொல்லிட்டு போயினே இருப்பேன். இல்லை உன்னை தூக்கின்னு போயிடுவேன். அழகாம இருக்கணும். அழாம இரு. கண்ணத்தோட அழுதுனா தூக்கின்னு போயிடுவேன். நான் சொல்றதுக்கு பதில் சொல்லணும். சரியா? ஹலோ சார், வந்தாச்சு சார். உங்கள் பேர் மகிழினியா? உள்ளே போங்க. ஆமாம் சார். இவங்க இருக்காங்களே. ஆமாம் சார். அப்பா பேர் என்னது? பிரவீன். அம்மா பேர் கைலா? 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிறியா? கையில் ஃபோன் ஃபோக்கஸ் பண்ணுங்க சார். ஃபோனை ஃபோக்கஸ் பண்ணுங்க. கையில் ரீல்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க இன்ஸ்டாகிராம். நீங்கள் உங்களுக்கு என்ன வேணும்? நீங்கள் அக்கா தங்கச்சா 2 பேரும் ஃபோன் பார்த்துட்டு இருக்கீங்களா சார்? ஆமாம் சார், கன்ஃபார்ம் தான். 2 பேரும். ஆமாம்மா 2 பேரும் உள்ளதான் ஃபோன் தான் பார்த்துட்டு இருக்காங்க. சரி ரைட். ஒரு நிமிஷம் சார். ஒரு நிமிஷம் சார். இந்த பேப்பரில் இருக்குது கட்டணம் தானே மகிழினி? ஒன்றும் இல்லை. நீ வந்து ஃபோன் அதிகமாக யூஸ் பண்ணுறியா, அதனால் உங்கள் அப்பா அம்மா வந்து உன்னை வானான்ட்டாங்க. அதனால் உங்கள் ஹாஸ்டலில் கூட்டு போகிறோம். இதுக்கப்புறம் நீ ஃபோன் யூஸ் பண்ண முடியாது. சரியா? சைன் அந்த வண்டி எங்கே இருக்குது? வண்டி வந்துச்சு பார்த்தீங்களா? வண்டி ஃபோனு நீ ரெகுலராக ஃபோன் யூஸ் பண்ணுறியா, சொல் பேச்சு கேட்க மாட்டேறியா? எப்போ ஆஃப் பண்ணிட்ட? இன்னும் பார்த்துருந்தா ரீல்ஸ் பார்த்துக்கிறியா? புக் எங்க ஒளிஞ்சு நீக்காது? இப்படி வா. கையை கட்டு. ஃபோனை கீழே வை. கையை கட்டு. இப்படி வா. ஏன் ஃபோனு? கண்ணத்தோட எதுவும் பண்ணல. கண்ணத்தோட அழக்கூடாது. நான் கேட்குற கேள்விக்கு மட்டும் போய் சொல்லணும். அந்த மிஷின் போட்டுருங்க. அந்த மிஷின் கரெக்டாக வைங்க. உங்கள் பேர் அழகாம பேர் சொல்லணும். கையை கட்டணும். கையை எடுக்கக்கூடாது. உங்கள் பேர் என்னது? அப்பா பேர்? அம்மா பேர்? எத்தனை ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க? உங்கள் ஐடி கார்டு எங்க? பேக் எங்கே இருக்கு? எல்லாம் வீட்டில் அங்கே வச்சுட்டு ஃபோன் மட்டும் எடுத்து வந்துட்டேன் நீ ஃபோன் பார்க்கறதுக்கு. ஏன் அடிக்கடி நீ ஃபோன் யூஸ் பண்ணுற? ஏன் ஒழுங்காக வந்து படிக்க மாட்டேங்கிற? இதுக்கப்புறம் படிப்ப. ஸ்கூல் முடிச்சோன்னே என்ன பண்ண வந்து ஃபோனை வந்து கையில் எடுக்கக்கூடாது. ஏன் எடுக்கிற ஃபோனை? ஏன் இது அதிகமாக யூஸ் பண்ணுற? சரி எடுக்க மாட்டேன். என்ன பண்ணணும் இதுக்கப்புறம்? எப்படி நல்லா படிக்கணும். ஃபோனை வந்து இதுக்கப்புறம் கேட்கக்கூடாது, அடம் பிடிக்கக்கூடாது. அப்படி அடம் பிடிச்சா என்ன பண்ணுவேன்? ஹாஸ்டலுக்கு கூட்டு போயிடும். வண்டி ரெடியாக இருக்குது. வண்டி வந்துச்சா? சாரி கேப்பியா? அம்மா கிட்ட கேமரா பார்த்து சொல்லு. அம்மா கிட்ட பேசுற மாதிரி சொல்லு. அம்மா அப்பா ஒழுங்கா படிப்பேன் பண்ணனா
எட்டு போயிடுவேன். அவங்க பேரண்ட் எங்க வரணுங்களா? நீங்க ஃபோன் பார்க்குறியா? ஃபோன் பார்ப்பாங்களே இவங்க. அழக்கூடாது. சார் அந்த உண்மை பேசுகிற மிஷின் கொடுங்களேன். நீ வந்து ஃபோன் அதிகமாக யூஸ் பண்ணுறியா? எவ்வளோ சொல்லணும்? அழக்கூடாது. அழாமல் கேட்கணும். அழுதான் தூக்கி போயிடுவேன். அழாமல் கேட்டேன்னா விட்டுட்டு போயிடுவேன். நல்லா கேட்கு. நான் சொல்றது புரியுதா உனக்கு? அழுதுனா தூக்கி போயிடும். கணத்தோட அழுதா தூக்கி போயிடும். கேட்குற கேள்வி பதில் சொல்லிட்டா நான் விட்டுட்டு போயிடுவேன். நீ வந்து ஃபோன் அதிகமாக யூஸ் பண்ணுறியா? சொல் பேச்சு கேட்க மாட்டேறியா? படிக்க மாட்டேறியா? சொல்றது மட்டும் கேளு. ஸ்கூல் முடிஞ்ச உடனே வந்து இதே மாதிரி தலைகாணி வச்சுக்கிட்டு படுத்துக்கிட்டு ஃபோன் பார்க்குறியா ஃபுல்லா? அதனால உங்க அப்பா அம்மா என்ன சொல்றாங்க, எனக்கு இவன் வேணாம், கூட்டுமே ஹாஸ்டல்ல சேர்த்துருங்க. 20 வருஷம் கதப்பா நீ வர முடியுங்க. கிளம்புறியா? அப்ப ஏன் ஃபோன் யூஸ் பண்ண முடியாது? அப்புறம் ஃபோன் யூஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லு என்கிட்ட, நான் விட்டுட்டு போவேன். யூஸ் பண்ண மாட்டியா? வாயை தந்து சொல்லு, சொன்னதான் கேட்பேன். சார் ஃபுல்லா ரீல்ஸ் சார், பொம்மை படம், யூடியூப், இன்ஸ்டாகிராமு எல்லாம் யூஸ் பண்றான். தப்பு தானே? இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் நீ? இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? போனை கையிலே தொடக்கூடாது. ஸ்கூல் போயிட்டு வந்தோன்னு என்ன பண்ணணும்? சாப்பிட்டுட்டு என்ன பண்ணணும்? படிக்கணும்னு ஒண்ணு இருக்குது, அதை பண்ண மாட்டியா? வரணும், சாப்பிடணும், தூங்கணும், காலைல ஏஞ்சி போகணும். அப்படி கிடையாது. ஸ்கூல் முடிச்சு வந்து என்ன பண்ணணும்? புக் எங்க இருக்கு? உன் புக் எங்க இருக்கு? புக் எங்க? பேக் எங்க? பேக்லாம் ஸ்கூல்லே போட்டு வந்துட்டியா? பேக் அவனுக்கு கொடுக்கலையா? நீ எங்க வச்சுட்டு வந்துட்ட? அதுதான் தூக்கி போயிடும். சார் ரெடியா சார்? வண்டி வந்துச்சா இல்லைங்களா? போன் இதுக்கப்புறம் உங்ககிட்ட கேட்க மாட்டேன். இது சத்தியம். சத்தியம் எப்படி பண்ணணும்? படாருன்னு அடிக்கணும். அடி சத்தியம். கரெக்டா இருந்தா புரட்டா பரட்டா. உங்க பேர் என்னது? ஜோகி. கரெக்டா சொல்லு. ரோகிலா. கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. அந்த பேப்பர் கொடுங்க. எவங்க பேப்பர் வந்துச்சு? தெளிவா போட்டிருக்கு. ஃப்ரெண்ட்ஸோட கூப்பிட்டு வந்து அடம் பிடிச்சி போனை வாங்கி யூஸ் பண்றாங்க. இவங்களாம் ஒரு கேங்காவே வந்து போன் யூஸ் பண்ணிருக்காங்களா, கேம் விளையாடுன்னு ரீல்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க. யூடியூப் ரீல்ஸ் போட்டுருக்கு சார், ரெண்டுமே போட்டுருக்கு. அப்புறம் போன் பாக்குறாங்க பாரு. ஒன்றும் கிடையாது. உங்க அப்பா அம்மா ஒன்றும் இல்லை. சரியா? நீ வந்து போன் அதிகமாக யூஸ் பண்ணிட்டேன். அழக்கூடாது. நான் கரெக்டாக கேட்டேன்னா மதியம் சொல்லணும்னா நான் விட்டுட்டு போயிடுவேன். அழக்கூடாது. அழாம இருக்கணும். அழக்கூடாது. நான் சொல்றதை கேட்பியா? நான் சொல்றது கேட்பேன். அழாம இருக்கணும். முதல்ல அழக்கூடாது. கண்ணத்தோட சத்தியமா நான் எப்பறம் ஃபோன் பார்க்க மாட்டேன். இல்லை விடு. அழுகுறாங்க. பண்ண மாட்டல, நீ பண்ண மாட்டல, ஒழுங்கா இருப்பியா? சரிங்க சார். ஆமா சார், அந்த லாஸ்ட் வந்து சொன்னல கையில் வந்து இப்ப நான் என்ன உங்க சொல்றது, இவங்க தான் அவங்க சப்ளை பண்றாங்கல போனுக்கு. இவங்க சும்மா இருந்தா கூட வீடியோ பார்த்துட்டு சொல்றாங்க. இவங்க போன் அரேஞ்ச் பண்ணி எடுத்துட்டு வந்து இவங்க ரெண்டு பேர்கிட்ட கொடுத்து இவங்க தான் வந்து பார்க்க சொல்றாங்க. இவங்க தான் கேங் லீடர் ஆகுது. ஆமா சார். பார்த்துச்சு சார். நம்ம கடமை நம்ம செஞ்சுதான் சார். இல்லை அவங்க ரெண்டு பேரும் ஒத்துக்குனாங்க. இல்லை நான் ப்ராமிஸ் பண்ணிட்டு அவங்க இல்லை இதுக்கப்புறம் பண்ண மாட்டேன் அப்படி வந்து இல்லைன்னா என்னை வந்து கூட்டு போயிட்டுன்றாங்க. இவங்க கொஞ்சம் திமிரா தான் இருக்காங்க சார். பார்த்தால கொஞ்சம் ரவுடி பண்ண மாதிரி தான் தெரியுது. சரிங்க சார், அதோ பேசுகிறேன் சார். பேசிட்டு வந்துடுறேன் சார். இவங்க அடங்க மாட்டாங்க, பார்த்தால தெரியுது. நீங்கள் வண்டி எடுத்துட்டு நீங்கள் வரீங்களா இல்லை நாங்கள் கூட்டிகிட்டே போயிடலாமா சார்? நீங்கள் கை எடுத்துட்டு இல்ல கயிறு எடுத்துருவாங்க சார். கயிறு எடுத்துருவாங்க சார். சார் நீங்க எடுத்துருவாங்க சார். இல்ல வண்டியில இருக்கு சார். நீங்க என்ன சார் நீங்க பண்றீங்க? நீங்க வண்டியில இருந்து எடுத்து வரதுக்கு குடும்பம் சார் உங்களுக்கு குறையுது. நீ ஏன் படிக்க மாட்ற? சும்மா ஆடாரமா நடிக்கூடாது. எதுக்கு நீ படிக்க மாட்ற? எதுக்கு எல்லாருக்கும் போன் சப்ளை பண்ற? அழாம சொல்லுங்க சார். ஒரு நிமிஷம் சொல்றாங்க சார். என்ன சார் நீ வந்து ஃபோன் அதிகமாக நீ தான் எல்லாரும் சப்ளை பண்ணுறியா, அதனால இவங்க ரெண்டு பேரும் கூட விட்டுட்டு இவங்களை கூட்டிட்டு போகன்றாங்க. வந்துடுறியா? படிக்க மாட்டேறியா? எதுக்கு ஃபோன் எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கிறியா?
அதிகமாக ஃபோட்டோ எடுத்து போடுறியான், செல்ஃபி அதிகமாக எடுக்கிறியான், செல்ஃபி எல்லாம் எடுக்கிறியான், எல்லாரும் ஃபோட்டோ ஷேர் பண்ணுறியான். நீ சார் அதான் சொன்ன இவங்களாம் ஸ்ட்ரீம் இல்லை சார். சார் எடுத்துங்களா என்ன சொல்ற? பண்ண மாட்டேன், சத்தியம் பண்ணுறியா? சத்தியம் பண்ணு. ரீல்ஸ் பார்க்க மாட்டேன், யூடியூப் பார்க்க மாட்டேன், ஃபோனே கையில் தொட மாட்டேன், ஃபோனு வீட்டில் கேட்க மாட்டேன், அடம் முடிக்க மாட்டேன். என்னது ஸ்கூல் முடிஞ்சவொடனே நேராக வந்து வீட்டுக்கு வந்து என்ன பண்ணோம்? ஃபோனை கேட்கக்கூடாது. அப்படி கேட்டால் என்ன பண்ணுவேன்? ஹாஸ்டல் அரெஸ்ட் தான். 15 வருஷம் நீ அங்கே தான் இருக்கணும். உன்னை யாரும் வந்து பார்க்க மாட்டாங்க. காலேஜ் முடிஞ்சாதான் வருவோம். இதெல்லாம் ஒழுங்கா இருப்பியா? சத்தியம் தானே? அப்பா அம்மா சொல்கிறது கேட்பியா? கேட்பேன்னு சொல்லு, அழாமல் சொல்லு. அப்பா அம்மா சொல்கிறது கேட்பியா? காலையில் அவன் காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போவியா? போவியா? உண்மை தானே? நம்பலாம்ல? சத்தியம் தானே? சத்தியம் பண்ணு. சத்தியம் சொல்லு. இதுக்கப்புறம் ஃபோன் யூஸ் பண்ணுவியா? ஸ்கூல் முடிஞ்சு வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணலாம்? படிக்கணும். அடம் பிடிக்கிறான், சாப்பிட மாட்டான், ஃபோன் கேட்டு தொலை யூஸ் மாட்டான். பண்றான். இதுதான் லாஸ்ட். இதுக்கப்புறம் இதே மாதிரி பண்ணா வந்து தூக்கிட்டு போயிடுவேன். அப்பா அம்மாலாம் யாரும் வர மாட்டாங்க. நான் மட்டும் வருவேன், தூக்கிட்டு போயிட்டே இருப்பேன். பசங்க வந்து இந்த மாதிரி மொபைலை அதிகமாக யூஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்றாங்க. சோஷியல் மீடியாவிலலாம் வந்து யாருன்னா இந்த மாதிரி விழிப்புணர்வு எடுத்துன்னு வரனால குழந்தைங்க அதை திருந்த பார்க்குது. இப்போ என் பொண்ணியம் பண்ணாங்க, அதை பண்ணதில் இப்போ அவ்வளோ பயந்து நான் ஃபோனை தொட மாட்டேன்னு சொல்கிறேன். இது எங்களுக்கு வந்து ரொம்ப மனசு சந்தோஷமாக இருக்குது.